உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான எம்மியான ஸ்பாஞ்சியான இட்லி தட்டில் செய்யக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. உடைச்சி ஊற்றிட்டு அதுக்கு கூடவே வந்து நான் வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து 8 ஸ்பூன் அளவுக்கு ஜலிச்ச மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவு வந்து சால்ட், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால், நல்லா ஆறி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து அதில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 2 லேயராக பிரித்து எடுத்துக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் போர்ஷனை வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பாதியில் வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் இருந்தது ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ண போகிறேன். அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கலந்துட்டேன். பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லேயராக நம்ம வந்து ஊற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் லேயர் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிங்க போதும். இப்போ அடுத்த கலர் ஊற்றலாம். பிக் வச்சு நம்ம டிசைன் போட்டுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 25 மினிட்ஸ் விடுங்க, நல்லா வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே புஷ்ஷுன்னு வந்திருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எட்ஜஸில் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து க்ளீனாக வந்திருக்கு. ஸோ நல்லா கிளியராக வெந்திருக்கு. இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்களேன், நல்லா சாஃப்ட்டு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும்னு நினைக்கவே இல்லை. இந்த பாருங்கள்,
ஸோ பயங்கர சாஃப்டாக இருக்குது. சூப்பராக வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. 10 நிமிஷத்தில் எனக்கு இந்த இது ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக. பாருங்களேன், உள்ளே வந்து அந்த லேயர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது கேக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்களா, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.